எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே ஏற்கனவே 3 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் பவுடர். இப்போது ஏற்கனவே மேஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பால்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஓமம் தேவையில்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும். இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே உருண்டை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு டிப் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.